இப்போ நான் பார்க்க போற இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் இந்த மாதிரி எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல டிசைன் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இதுல பாருங்க ஒரு சிம்பிளான ஒரு CSS டிசைன் அண்ட் தென் ஒரு பேசிக்கான கால்குலேட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஓகேங்களா? இது எப்படி பண்ணலாங்கிறது இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ இந்த டிசைனை இப்போ நான் ஒன் பை ஒன்னா பண்ண போறேன். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸா பண்ண போறது கிடையாது, ரொம்ப சிம்பிளா பண்றேன். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ளுக்குள்ள பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்காக என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேசிக் HTML டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுல மெயினா ஒரு div ஒன்று செட் பண்ணுங்க. நான் பாருங்க கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு கிளாஸ் நேம்ல ஒரு div ஒன்று கொடுத்துக்கிட்டேன். தென் அங்க கிளாஸ் இன்புட் அப்படின்னு இன்புட்ல வந்து பாத்தீங்கன்னா டைப் டெக்ஸ்ட்னு கொடுத்து கிளாஸ் வந்து பாருங்க நான் வந்து டிஸ்பிளே அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டேன். தென் இது ரீட் ஒன்லியா வச்சுக்கிறேன், ஏன்னா அந்த பட்டன்ல கிளிக் பண்ணா மட்டும்தான் ஒர்க் ஆகணும். அதுக்காக இந்த மாதிரி ஒன்று நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுலயே எனக்கு நம்பர் ஆஃப் பட்டன்ஸ் எனக்கு வந்து மல்டிபிள் பட்டன்ஸ் எனக்கு தேவை. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒர்க் பண்ணலாம். இதுக்காக பட்டன்ஸ் அப்படின்ற ஒரு div ஒன்று நான் போட்டுக்கிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கண்டினியூஸா வந்து எத்தனை பட்டன்ஸ் இருக்கோ அத்தனையும் நம்ம வந்து வரிசை இதுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதை முதல்ல கவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க இதுல இருக்கிற நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு 10 நம்பர்ஸ் இருக்கு. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 பட்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப 19 பட்டன்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டன்ஸ் இன்டூ 19 அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டேன். பாருங்க எனக்கு 19 பட்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இந்த ஒவ்வொரு பட்டனுக்கும் இண்டிவிஜுவலான கேரக்டர்ஸ் போட்டுக்கலாம். பாருங்க C, அதுக்கப்புறம் பாருங்க 2 parentheses ஸ்லாஷ். ஸோ இந்த ஸ்டைல நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து C, நெக்ஸ்ட் அடுத்த பட்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் parenthesis, ரைட் சைடு, அடுத்தது ஸ்லாஷ், just a slash, then அடுத்தது 7, enter 7 8 9 star 7 8 9 star 4 5 6 4 5 6. பாருங்க இந்த மாதிரி நீங்க இந்த பட்டன்ஸ்ல இருக்க டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே டைப் பண்ணிடுங்க, இப்படி வந்துரும். சரிங்களா? இத பேசிக்கான ஸ்டைலிங் நம்ம யூஸ் பண்ணி ஒன் பை ஒன்னா நம்ம டிசைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தீமுக்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்றேன், என் பாடியில வந்து ஒரு சில சேஞ்சஸ் நான் ஃபர்ஸ்ட் பண்ண போறேன். மேல வந்து நீங்க தனியா வந்து ஒரு லிங்க் போட்டுக்கோங்க. இதுல வந்து பாருங்க style.css னு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைல் பக்கத்திலே நம்ம இந்த ஃபோல்டர்லயே நம்ம போட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் பாடிக்கு ஒரு பேசிக் ஸ்டைலிங் கொடுக்குறேன். இதை டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் நான் கொடுத்தாச்சு. ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர், மினிமம் ஹைட் 100% வியூ போர்ட் ஹைட், பேக்ரவுண்ட் கலர் பாருங்க ஆலிஸ் ப்ளூ, ஃபாண்ட் வந்து பாருங்க ரொபோட்டோ அப்படின்ற ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு கிளீனா பாருங்க எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. உங்க சிஸ்டம்ல ரொபோட்டோ ஃபாண்ட் இல்லைன்னா கூகுள் ஃபாண்ட் நீங்க போட்டுக்கோங்க. ஓகே, இதுக்கு பேசிக் ஸ்டைலிங். ஃபர்ஸ்ட் இந்த divல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த கால்குலேட்டர் div, இது நம்ம மெயின் div. இந்த divக்கு பேசிக்கான ஸ்டைலிங் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணலாம். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் லீனியர் கிரேடியன்ட்ல பாருங்க நான் இந்த 2 ஷேட் ஆஃப் கலர்ஸ், பேடிங், பார்டர் ரேடியஸ், பாக்ஸ் ஷேடோ பாருங்க இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். தென் வந்து வித் 320 பிக்சல்ஸ், மேக்ஸிமம் வித் 90% போட்டிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? நீங்க பார்டர் ரேடியஸ் இவ்வளவு வேண்டாம்னா இன்னும் குறைச்சிக்கோங்க. ஒரு 10 பிக்சல்ஸ்னா 10 பிக்சல்ஸா போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? தென் அடுத்தது பாருங்க நம்ம டிஸ்பிளே. இப்போ இந்த டிஸ்பிளேவை சூஸ் பண்றீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு பேசிக்கான செட்டிங்ஸ் தான். அது ஃபுல்லா கவர் ஆகணும். வித் வந்து 100%. தென் இங்க இருக்கிற ஸ்டைலிங் பாருங்க நான் டிஃபரெண்டா போடுறேன். ஹைட் ஒரு 60 பிக்சல்ஸ், பேக்ரவுண்ட் கலர், பார்டர் ரேடியஸ், ஃபாண்ட், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், பேடிங், மார்ஜின், பாக்ஸ் சைசிங் ப்ராப்பர்ட்டி, ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி, தென் டெக்ஸ்ட் ஷேடோ ப்ராப்பர்ட்டி இங்க இருக்கிற மாதிரியே பாருங்க பண்ணியிருக்கேன். எனக்கு இங்க நம்பர்ஸ் பாருங்க ரொம்ப கிளீனா இருக்கு இந்த டிஸ்பிளே. ஓகேங்களா? தென் அடுத்தது நம்ம மெயின் பட்டன் டிவ்ஸ். இந்த மெயின் டிவ்வை நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த டிவ்வுக்கு பேசிக்கான ஸ்டைலிங் நான் கொடுக்க போறேன். இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிட் ஃபார்ம்ல இதுல எத்தனை காலம்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 காலம்ஸ் இருக்கு. அப்ப டிஸ்பிளே கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் வந்து 4 1FR, கேப் வந்து 8 பிக்சல்ஸ் பாருங்க கிளீனா வந்துருச்சு. அப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி பட்டன்ஸ் நம்ம பேடிங் கொடுத்து இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பட்டனை மட்டும் செலக்ட் பண்ணி பேடிங் ஒரு 20 பிக்சல்ஸ் கொடுத்துக்கோங்க, ஃபாண்ட் சைஸ் ஒரு 20 பிக்சல்ஸ்,
பார்டர், பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர், அண்ட் தென் டிரான்சிஷன்ஸ் பாருங்க மேலே ஹோவர் ஆகும்போது டிரான்சிஷன்ஸ் வர்றது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். ஸோ டிரான்சிஷனில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன் அண்ட் தென் பாக்ஸ் ஷேடோ நான் வந்து பண்ணியிருக்கேன். அப்போ பட்டன் மேலே ஹோவர் ஆகும்போது பேக்ரவுண்ட் கலரும் அண்ட் தென் வந்து பாக்ஸ் ஷேடோவும் பாருங்கள் சேஞ்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்களா பார்க்கறதுக்கு பாருங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்குது. தென் அந்த பட்டன் நம்ம லைட்டாக அமுக்கி பிடிக்கிறோம்னா ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். பட்டன் ஆக்டிவாக இருக்கிறப்ப லைட்டாக வந்து ஸ்கேலிங் குறைச்சோம்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இங்கே பாருங்க பார்த்தீங்களா பட்டன் கிளிக் பண்ணுற அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக இந்த ஸ்கேலிங் ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கோ இங்கே பாருங்க இதெல்லாமே ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆப்ரேட்டர்ஸ்னு ஒரு கிளாஸ் நம்ம போட்டுக்கலாம். இந்த ஸ்லாஷுக்கு இன்டூ மைனஸ் ப்ளஸ் இது எல்லாத்துக்கும் போட்டுக்கோங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாஷுக்கு நான் ஒரு கிளாஸ் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஆப்ரேட்டர் சேம் அதே மாதிரி இன்டூ, அதே போல் மைனஸ், அதே போல் அடிஷன். ஓகே அவ்வளோதான். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸை மட்டும் தனியாக நம்ம ஒரு ஸ்டைலிங் பண்ணலாம். ஆப்ரேட்டர் கிளாஸ் இருந்தால் பேக்ரவுண்ட் கலர் வந்து அந்த எல்லோ ஷேடில் லீனியர் கிரேடியன்ட்லையும் ஹோவர் ஆகும்போது கொஞ்சம் டார்க்காக மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா நீட்டாக வந்துருச்சு. தென் அடுத்து இந்த ஈக்குவல் வந்து பாருங்கள் ஃபுல்லாக பெருசாகணும். இதோட கால் ஸ்பேன் கொஞ்சம் பெருசாகணும். அப்போ காலமில் ஸ்பேனில் 2 அப்படிங்கிறத நம்ம கொடுத்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். இதுக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ். ஸோ இந்த ஈக்குவல்ஸ் அப்படின்ற இந்த நேமுக்கு நம்ம பேசிக்காக வந்து ஒரு ஸ்டைலிங் ஒன்று நம்ம பண்ணிக்கலாம். டாட் ஈக்குவல்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் நான் அந்த கிரீன் ஷேடுக்கு நான் கிரேடியன்ட் கலர் நான் வந்து செட் பண்ணுறேன். இது ஃபுல்லாக கவர் ஆகணும். இது கிரிட் காலமில் இருக்கிறனால ஸ்பேன் 2 கொடுத்தீங்கன்னா 2 காலமாக மெர்ஜ் ஆகிடும். பார்த்தீங்களா வேணா ஹோவர் ஆகும்போது வேணா பேசிக்காக ஒரு டார்க் ஷேட் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்க பார்த்தீங்களா ஒரு லைட் ஷேட் நான் கொடுத்துருக்கேன். இது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. தென் இந்த கிளியர் பட்டனுக்கு ஒரு பேசிக் ஸ்டைலிங் நம்ம பண்ணலாம். இந்த பர்டிகுலர் கிளியர் பட்டனுக்கு நான் கிளாஸ் வந்து கிளியர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இந்த கிளாஸுக்கு ஒரு சிம்பிள் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ரெட் ஷேடில் நான் கொடுத்துக்கிட்டேன். ஹோவர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கலர் நான் வந்து கொஞ்சம் டார்க் ஷேட் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பாருங்க மேலே ஹோவர் ஆகும்போது பாருங்க கொஞ்சம் டார்க்காக வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸுக்கு போகும்போது இன்கேஸ் இது நீங்கள் ரெஸ்பான்சிவாகவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து பக்காவாக இருக்குது. இதுவே இனஃப். நீங்கள் இதை நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி இந்த கால்குலேஷன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் இதுக்கு 2 ஃபாண்ட் நம்ம போட போகிறோம். ஒரு ஃபாண்ட் வந்து டிஸ்பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இல்லாமல் நம்ம டிஜிட் ஃபாண்ட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே நான் இப்போ 1 by 1 அதோட ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மற்ற ஸ்டைலிங் நம்ம அப்புறமேல் நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கிளிக் பண்ணால் எந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் இந்த டிஸ்பிளேல எனக்கு அப் அண்ட் ஆகணும். அப் அண்ட் ஆகிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம கொடுக்கலாம். சரிங்களா இப்போ இந்த டிஸ்பிளேவை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்கிரிப்ட் .js index.html கீழே வந்து பாருங்க ஸ்கிரிப்டில் srcல script.js ஃபைலை லிங்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேவை செலக்ட் பண்ணிக்கலாம். document.get query செலக்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா இது கிளாஸ் நேம் தானே. .displayவை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு புது ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அப் அண்ட் டு டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். எந்த பட்டனை கிளிக் பண்ணுறோமோ இல்லை அப் அண்ட் ஆகணும். ஸோ அப் அண்ட் டு டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூவை இஃப் என்னோட டிஸ்பிளேல டாட் வேல்யூ டிஸ்பிளேங்கிறது என்னது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருந்தாலோ ஆர் இந்த டிஸ்பிளே டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு எரரா இருந்தாலோ அது என்ன எரர்னா இன்கேஸ் ஏதாவது எரர் ஃபார்ம் ஆச்சுன்னா நான் வந்து எரர்ன்ற ஒரு டெக்ஸ்ட் நான் டிஸ்பிளே பண்ணுவேன். அதுக்காக நான் இங்கே எரர் நான் போடுறேன். இன்கேஸ் எரர் இருந்தாலோ அல்லது 0ன்ற வேல்யூ இருந்தாலோ நீங்க என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அந்த வேல்யூ இதில் அப் அண்ட் ஆகணும். அப்போ அந்த வேல்யூ இதுக்குள்ள வந்து செட் ஆகணும். இப்போ ஆக்சுவலி 0வா இருக்குன்னா வெயிட் கொடுத்தா 0க்கு பதிலாக 8ஆ மாறணும். அப்போ டிஸ்பிளே டாட் வேல்யூவை நம்ம 8ன்னு மாற்றிக்கலாம். டிஸ்பிளே டாட் வேல்யூ ஈக்குவல் டு நீங்கள் கொடுக்குற வேல்யூ. ஓகே இன்கேஸ் இதை தவிர வேற ஏதாவது நம்பர்ஸ் இருந்தால் அந்த நம்பர் கூடவே இதை ஜாயின் ஆகணும், கன்கேட் ஆகணும். அப்போ டிஸ்பிளே டாட் வேல்யூ பிளஸ் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னா என்னன்னா ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கோ அது கூட கன்கேட் ஆகுது. அப்போ இங்கே அடிஷன் ஆகாதுன்னு கேட்டால் அடிஷன் ஆகாது. பை டிஃபால்ட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் அடிஷனாக மாற்றணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல நம்பராக கன்வெர்ட் பண்ணாதான் நீங்கள் அடிஷன் ஒர்க்கே நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா? தென் இந்த கிளியர் பட்டனுக்கு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஃபங்க்ஷன்
clear display display value 0 மாதிரி நான் மாத்திக்கிறேன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நாம வந்து உள்ள நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். இப்போ இந்த clear ஃபங்க்ஷனுக்கு on clickல clear போட்டுக்கலாமா? clear display அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்றேன். on clickல clear display அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, கரெக்ட். தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லாத்துக்குமே அந்தந்த வேல்யூவை பேஸ் பண்ணி வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே ஆன் கிளிக் ஈவெண்ட்ல இப்போ எனக்கு இந்த பிராக்கெட் பொறுத்த வரைக்கும் பிராக்கெட் வந்து எனக்கு அப் அண்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணலாம். நார்மலா நீங்க வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணணும். ஏன் இங்க பிராக்கெட்ஸ் இருக்கு மற்ற கால்குலேட்டர் இல்லையே நீங்க நினைக்கலாம். நீங்க நார்மலா இது சிம்பிள் கால்குலேட்டர் அப்படின்றதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்புறம் அடிஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சினாரியோஸ் வருதுன்னா இந்த பிராக்கெட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ உங்க டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க அப்பன் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆன் கிளிக் இதுல பாத்தீங்கன்னா அப்பன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க. அப்பன் டு டிஸ்பிளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள சிம்பிளா பாருங்க ஒரு சிங்கிள் கொட்டேஷன்ல ஆங்குலர் பிராக்கெட் பாருங்க இதை நான் கால் பண்ணிக்கிறேன். parenthesis இதை நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பிராக்கெட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க க்ளோஸ் ஆகுது. தென் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓபன் ஆகி இங்க நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சேம் இதே ஸ்டைல்ல நம்ம அடுத்த ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டைல் நம்ம எப்படி போட்டிருக்கோமோ இதே ஸ்டைல்ல இதுக்கும் போட்டுக்கலாம். ஆனா பிராக்கெட் வந்து இந்த சைடு பிராக்கெட், ரைட் சைடு பிராக்கெட். ஓகேங்களா? ஸோ இதே போல வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா ஆப்ரேட்டர்ஸ் எல்லா நம்பர்ஸ்க்கும் நாம மேனுவலா போட்டுக்கலாம். பாத்தீங்களா? கிளீனா போட்டாச்சு. நான் 7 8 9 பிளஸ் 2 5 8 கிளியர் கொடுக்குறேன் பாருங்க, கிளியர் ஆகுது. 89 டிவைடட் பை 58 கிளியர். பாத்தீங்களா? பக்கவா இங்க இருக்கிறது எல்லாமே நமக்கு ஒர்க் ஆயிடுச்சு. தென் அடுத்தது இந்த ஈக்குவல்ஸ் பட்டனை கிளிக் பண்ணா கால்குலேட்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஸோ இதுக்காக ஆன் கிளிக்ல கால்குலேட்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷனை தனியாக நம்ம எழுதிக்கலாம். ஃபங்க்ஷன் கால்குலேட். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் கால்குலேட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் ஃபங்க்ஷன் நடக்கும். இதுல வந்து கண்டிப்பா எக்ஸெப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா எரர்ன்ற டிஸ்பிளே வரணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரை கேட்ச் பிளாக் நீங்க யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இன்கேஸ் எரர் ஏதாவது வந்தது அப்படின்னா சிம்பிளா டிஸ்பிளே டாட் வேல்யூல எரர் அப்படிங்கறத போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதுல வந்து இந்த எக்ஸ்பிரஷன் இப்ப இதுல முக்கியமான விஷயம், இன்கேஸ் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க இப்ப 25 into 2 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இங்க பாருங்க 25 into 2 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்போ இந்த பட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த பட்டன்ல பாருங்க அப்பன்ல நான் வந்து இங்க வந்து இந்த இன்டு மார்க்குக்கு பதிலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கேன். இன்கேஸ் இங்க ஸ்டார் சிம்பிளுக்கு பதிலா இங்க இன்டு மாதிரி எக்ஸ் வேல்யூ நீங்க போட்டீங்கன்னா அது ரீப்ளேஸ் பண்ற ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது தேவையில்லை, கரெக்டா தான் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பிரஷனை ஃபர்ஸ்ட் நம்ம தனியா எடுக்கலாம். அந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனை இதுல நம்ம எவால் பண்ணணும். சரிங்களா? ஸோ பாருங்க கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன். இப்போ நீங்க செலக்ட் பண்ண அந்த எக்ஸ்பிரஷனை டிஸ்பிளே டாட் வேல்யூல இருந்து கெட் பண்ணிக்கிறேன். தென் கான்ஸ்டன்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு eval ஃபங்க்ஷன் கால் பண்றேன். evalனா எவாலுவேட். இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க அந்த எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்ணீங்கன்னா அதுவே அதுக்கான ரிசல்ட்டை கொடுத்துரும். அது ஃபைனட்டான ரிசல்ட்டா இஸ் ஃபைனட்னா கரெக்டான ரிசல்ட்டா இருந்ததுன்னா நம்பரா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ரிசல்ட் டிஸ்பிளே பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். இஃப் finite is finite இதுல அந்த ரிசல்ட்டை நான் பாஸ் பண்றேன். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா டிஸ்பிளே டாட் டெக்ஸ்ட்ல வந்து நாம கண்டுபிடிச்ச ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லையா ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா டிஸ்பிளேல அதோட டெக்ஸ்ட்ல நான் பாருங்க இங்க டெக்ஸ்ட்னு போடுறதோட நீங்க வேல்யூ போடுங்க. ஏன்னா இன்புட் வந்து நமக்கு வேல்யூ பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ வேல்யூன்னு மாத்திக்கோங்க. வேல்யூல எரர்ன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை சேவ் பண்ணிட்டேன். பாருங்க 25 பிளஸ் 75 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறேன். பாருங்க 100 டிவைடட் பை 5 பாருங்க 20 இன்டூ 2 பாருங்க 40. ஸோ இந்த மாதிரி இப்போ 4082 மைனஸ் 69 பாருங்க 4013. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கால்குலேட்டர் பாருங்க, ரொம்ப அழகாக நம்ம பண்ணியாச்சு. இது ஒரு பேசிக் கால்குலேட்டர்.
பேசிக்கான கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ணலாம். இன்னும் இதில் நீங்கள் கிளாஸ் ஸ்டைலில் இப்போ நீங்கள் ஊப்ஸ் கான்செப்டில் வர கிளாஸ் ஸ்டைலில் இதை டிசைன் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக பண்ணலாம். இதில் இன்கேஸ் ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா அந்த எக்ஸப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே எரர்னு வந்துடும். நீங்கள் வேறு புது நம்பர் டைப் பண்ணும்போது டைப் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே பாருங்கள், நான் இது சும்மா நச்சுக்கு இந்த ப்ராக்கெட்டை மட்டும் போட்டு இப்போ நான் ஈக்குவல் கொடுத்தேன்னா எரர். பார்த்தீங்களா, இந்த ஒரு ப்ராசஸ்க்காக தான் நான் எரர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு நம்பர் கொடுத்தீங்கன்னா டைப் ஆகிடும். பாருங்கள், 8 - 8 0. பார்த்தீங்களா, பக்கா வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சிம்பிளான இந்த கால்குலேட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் இப்போ இங்கே இருக்கிற பிக்சரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வேணும்னா ஃபாண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கூகுளில் போங்க, கூகுளில் போயிட்டு ஃபாண்ட்டில் ஃபாண்ட்ஸ் போட்டுக்கோங்க, fonts.google.com. இதில் நம்ம 2 ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம். ஒன்று ரொபோட்டோ, இன்னொன்று ஆர்பிட்ரான்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது. இந்த ஃபாண்ட் பாருங்கள் நம்பர் மாதிரி இருக்கும். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொபோட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். ரொபோட்டோ ஓகேங்களா. இதை சூஸ் பண்ணி இதை ஆட் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணுற அந்த 2 ஃபாண்ட்டை தவிர வேறு ஏதாவது ஃபாண்ட்டு தான் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கெட் எம்பெடட் கோட் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட CSS ஷீட்டில் போயிட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். மேலே டாப்பில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. டிஸ்பிளேக்கு மட்டும் நம்ம இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்பிட்ரான். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஆர்பிட்ரான் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் டிஸ்பிளேயில், நான் ஏற்கனவே பாருங்கள் ஃபாண்ட் ஃபேமிலி ஆர்பிட்ரான் அப்படின்ற இந்த ஃபேமிலி போட்டிருக்கேன். நம்பர்ஸ் பாருங்கள், கால்குலேட்டரில் இருக்கிற மாதிரியே பாருங்கள், அந்த நம்பர் நமக்கு அழகாக வந்துருச்சு. சரிங்களா. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.